வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? ரோஹிணி மனோஜ எப்படியாவது தன்கிட்ட சாதாரணமா பேச வைக்கன்னு முயற்சி பண்றாங்க. புதுசா ஒரு பிளான் போட்டு சந்தோஷ விட்டு மனோஜ பயமுறுத்தினாங்க. அதோட தொடர்ச்சியா அவங்களே மகேஷ்னு ஒரு கேரக்டர உருவாக்கி அதுல பேசிட்டு இருக்காங்க ஃபோன்ல. இத கேட்டு மனோஜ் ரொம்பவே குழம்பி போறாரு. தலையில ஷாம்பு போட்டவரால தேய்ச்சு குளிக்க கூட முடியல. என்ன இவ ஒர்க்கெல்லாம் எப்படி போகுதுங்கிறா? மகேஷ் மகேஷ்னு பேசுறா அப்படின்னு குழம்பி போய் கேட்டுட்டு இருக்க. ஆமா மகேஷ், ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நானும் உன்னை பார்க்கணும். முன்னாடிலாம் நம்ம டெய்லி மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல. அதெல்லாம் கோல்டன் டேஸ். அந்த டைம் எல்லாம் திரும்ப வரவே வராது மகேஷ் அப்படின்னு ரோகிணி பேசிட்டு இருக்க. பாத்ரூம்ல இருந்து இதை ஒட்டு கேட்டுட்டு இருக்க மனோஜ். ஐயோ, வரவே வராதா? மண்டைய பிச்சுக்க வைக்கிறாளே அப்படின்னு தனக்குள்ள புலம்பிக்கிறாரு. ஆமா, நான் வீட்ல தான் இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரு குளிக்க போயிட்டாரு, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்க மனோஜ். என்ன அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கறா அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அப்படியா, சொல்லவே இல்ல. ஆமா, நீ எத்தனை மணிக்கு வருவ? எனக்கு கூட கோயம்புத்தூர்ல 2 ஈவென்ட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஆனா இன்னும் கன்ஃபார்ம்லாம் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் கோயம்புத்தூருக்கு வருவேன். ஏய், அப்படி கன்ஃபார்ம் ஆகலன்னா கூட பரவாயில்ல. நீ கோயம்புத்தூருக்கு வரும்போது சொல்லு. கண்டிப்பா நான் உன்னை வந்து அங்க பாக்குறேன் அப்படின்னு ரோகிணி இல்லாத போன்ல அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. பாப்பியா? பாப்ப பாப்ப அப்படியே ஊட்டி போறதுக்கு பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு மனோஜ் புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஆமா மகேஷ், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுல்ல. நான் உன்னை அடிக்கடி நினைச்சுப்பேன் அப்படின்னு ரோஹிணி பேசிக்கிட்டே போக, பாத்ரூம்ல இருந்து இதெல்லாம் கேக்குற மனோஜ் தலையில போட்ட ஷாம்புவை கூட அலசாம ஒரு டவல் எடுத்து இடுப்புல கட்டிட்டு, ஐயையோ கடவுளே, எப்ப இருந்துன்னு தெரியலையே, நம்ம வாழ்க்கை பறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பரபரப்பா கதவு திறக்கிற சத்தம் கேட்கிற ரோகிணி கதவு கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் தள்ளி ஓடி வந்து, ஆமா மகேஷ், சீக்கிரமா பாப்போம், ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு டிராமா பண்ணிட்டு அப்பதான் மனோஜ பார்த்த மாதிரி, ஏய், நீ என்ன இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு கேட்க. இல்ல, சோப் எடுக்க மறந்துட்டேங்கிறாரு மனோஜ். அதனால என்ன, என்கிட்ட கேட்டிருந்தா எடுத்து தந்திருப்பேன்ல. ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற ரோஹிணி. ஆ, சரி மகேஷ், நான் அப்புறமா பேசுறேன், பாய் அப்படின்னு ஒரு வலிசலோட போனை வைக்கிறாங்க. போன்ல யாரு? எதுக்கு என்ன பார்த்த உடனே கட் பண்ற அப்படின்னு மனோஜ் என்கொயரி ஆரம்பிக்க. நீ தானே சோப்பு கேட்ட, பேசிக்கிட்டே அப்படியே போய் எடுக்க முடியுமா? அதனாலதான் கட் பண்ணேன்னு ரோகிணி சொல்ல. சரி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு அவர் கேட்க. என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னா யாருன்னு மனோஜ் கேட்க. ஃப்ரெண்டுன்னா ஃப்ரெண்டு தான், அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன அப்படின்னு ரோகிணி சொல்ல. யாரோ மகேஷ்னு பேசிட்டு இருந்த, அதுவும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்க்கணும்லாம் சொல்லிட்டு இருந்த அப்படின்னு மனோஜ் சொல்ல. தன்னோட பிளான் நல்லா சக்சஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிற ரோகிணி, நீ பாத்ரூமுக்கு குளிக்க போனியா இல்ல நான் பேசுனத ஒட்டு கேட்க போனியா அப்படின்னு ரோஹிணி கேட்க. நீ பேசுனது பாத்ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல. சரி, நம்மள சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். மகேஸ்வரிய மகேஷ்ன்னு சொன்னதை இவன் பையன்னு நினைச்சிட்டான். உன் கூட மறுபடியும் சேரணும்னா இதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ரோகிணி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. என்ன ரோகிணின்னு கேக்குறாரு மனோஜ். இல்ல, அது வந்து அப்படின்னு அவரோட சந்தேகத்துக்கு தூபம் போடுற மாதிரி நடந்துக்கிறாங்க ரோகிணி. என்ன தடுமாறுற அப்படின்னு அவரு கேட்க. என்ன பண்றது மனோஜ், ஸ்டெடியா தான் போய்கிட்டு இருக்கேன். மனசுல சில பேரோட பேச்சும் செயலும் என்ன தடுமாற வைக்குது அப்படின்னு ரோகிணி சொல்ல. என்ன தடுமாற்றம் அப்படின்னு மனோஜ் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுதான், மனசு கொஞ்சம் நிம்மதியாகட்டும்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மகேஷ் நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட இருந்த ஃப்ரெண்டு அப்படின்னு ரோகிணி சொல்ல. காலேஜ் ஃப்ரெண்டா? இல்ல, எனக்கு தெரியாதுங்கிறாரு மனோஜ். நான் காலேஜ் படிக்கும்போது நீ என்ன என் கூடவா இருந்த? சரி இரு, நான் போய் உனக்கு சோப்பு எடுத்துட்டு வரேன், நீ போய் குளிப்போ அப்படின்னு ரோஹிணி வெளியே போக மனோஜ் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. விஜயாவோட வீட்டுக்கு ஸ்ருதியோட அம்மா பழம் பூ எல்லாம் கொண்டு வந்து ஒரு தாம்பாளத்துல வைக்கிறாங்க. வீட்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. என்ன சம்மந்தி அம்மா, ஏதோ விசேஷம்னு சொன்னீங்க, இப்ப பூ பழம் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க, என்ன விஷயம்னு விஜயா ஆர்வமா கேட்க. சொல்றேன் சம்மந்தி, முதல்ல இந்த தட்டை வாங்கிக்கங்க, வாங்க சம்மந்தி அப்படின்னு சுதா சொல்ல. அண்ணாமலை அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஏங்க வாங்க, அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல, வாங்க அப்படின்னு விஜயா கூப்பிட. இரு விஜயா, என்ன விஷயம்னே தெரியல, அவங்க வேற அமௌண்ட் எழுதி செக் வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. என்னவாம்பா, திரும்ப நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு எதுவும் பணம் கொடுக்க வந்திருக்காங்களா? அதான் அன்னைக்கே செக்கு கிழிச்சு போட்டாச்சுல்ல, இப்ப என்ன பழத்தோட கொண்டு வந்து கொடுத்தா நம்ம வாங்கிக்குவோமா அப்படின்னு முத்து கேக்குறாரு. சம்மந்தி, நான் ஒரு நல்ல விஷயம் பேச வந்திருக்கேன்.
அவர என்னைக்காவது கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கன்னு விஜயா கிட்ட சுதா சொல்ல, ஏய் இப்பவாவது உன் வாய வச்சுட்டு சும்மா இருடாங்கறாங்க விஜயா. நீங்க சொல்லுங்க சம்மந்தி. ஆமா, என்ன நல்ல விஷயம் அப்படின்னு விஜயா கேட்க, மாப்பிள்ளையும் ஸ்ருதியும் புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்காக எங்க சார்பா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம். இது அட்வான்ஸ் தான். இன்னும் எவ்வளவு உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சுதா சொல்லிக்கிட்டு இருக்க, முத்து ரவிய பாக்குறாங்க. ரவியோட முகம் கொஞ்சம் சோகமா சுண்டி போயிருக்கு. மனோஜ் கொஞ்சம் பொறாமையா பாத்துக்கிட்டு இருக்க, அச்சச்சோ நமக்கு புது பிரச்சனை வரப்போகுதோன்னு ரோஹிணி கொஞ்சம் பயமா பாக்குறாங்க. அப்படியா சம்மந்தி? ரொம்ப சந்தோஷம். டேய் ரவி, சொல்லவே இல்ல பாத்தியா அப்படின்னு விஜயா கேட்க, எனக்கே தெரியாதேங்கிற மாதிரி ரவி பாக்குறாரு. அவன் ஹோட்டல் ஆரம்பிக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாதேம்மா. ஏண்டா ரவி, ஒரு வார்த்தை வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஸ்ருதியும் ரவியை ஒருத்தர் பார்த்து முழிச்சிட்டு இருக்காங்க. டேய் ரவி, அப்பா கிட்ட கூட சொல்லாம நீயே ஒரு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டியாடா? அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு முத்து கேட்க, ரவி அத்தை மாமா கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், அப்பதானே மரியாதையா இருக்கும்னு மீனாவும் கேக்குறாங்க. பாவம் ரவி என்ன பதில் சொல்றதுன்னு தடுமாறிட்டு இருக்க, என்னப்பா இது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா நாங்க இன்னும் முடிவெல்லாம் பண்ணாம தான் இருந்தோம். ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்குள்ள ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்கிறாரு ரவி. அங்கிள், இன்னும் எவ்வளவு நாள் தான் முடிவு பண்ணாமே இருக்கிறது? ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு பேசிக்கிட்டே தான் இருக்கான். டெசிஷனே எடுக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் நான் மம்மி கிட்ட இந்த டெசிஷனை சொன்னேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆ ஆ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க விஜயா. என்ன கேட்காம நீ ஏன் சொன்ன? நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொன்னேன்ல அப்படின்னு ரவி கேட்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதையே சொல்லுவ? நீங்களே கேளுங்க அங்கிள், அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல இவனுக்கு ரெஸ்பெக்டோ ரெகக்னைசேஷனோ எதுவுமே இல்ல அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோவமா சொல்ல, ஏமா அவன் இத்தனை நாளா அங்க நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அண்ணாமலை சொல்ல, அங்கிள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இவன் அங்க சாதாரண செஃப்பாவே இருக்க போறான்? இவனோட குக்கிங் நல்லா இருக்கிறதுனாலதான் நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க. அதனாலதான் ஹோட்டலுக்கும் நல்ல பேர் இருக்கு. ஆனா அந்த நீத்து அதை ஒத்துக்கிறதே இல்ல. அவ தான் எல்லாத்துக்குமே காரணங்கிற மாதிரி பேசுறா. அது எனக்கு பிடிக்கல அங்கிள். அதனாலதான் புதுசா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ரவி ரொம்ப சங்கடமா நின்னுட்டு இருக்காரு. முத்துவும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஸ்ருதி சொல்றதும் சரிதான் சம்மந்தி. மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு மாப்பிள்ளை வேலை பார்க்கணும்னு சுதா சொல்ல, அதெல்லாம் சரிங்க. அவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு முத்து கேட்க, ஏண்டா நீ கொடுப்பியா? உன்னால முடியுமா? அதுல 10 லட்சம் ரூபாய்க்கு செக் வச்சிருக்காங்க. அதுல எத்தனை சைபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு மனோஜ் கேக்குறாரு. மீனாவுக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துருது. ஏன் பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் அதுக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்களா? அவர்கிட்ட இருந்திருந்தா கண்டிப்பா அவர் ரவிக்கு கொடுத்திருந்திருப்பாரு. ரவி அவரோட சொந்த முயற்சியில ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது அவரால முடியுங்கிறாங்க மீனா. உன்கிட்ட வந்து சொன்னானா அவன்? என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கிறது உங்க 2 பேருக்கும் உறுத்துது இல்ல அப்படின்னு விஜயா கோவத்துல கத்த, மீனா அமைதியாயிடுறாங்க. அம்மா, நான் நல்லா இருக்கணும்னு தான் அவங்க 2 பேரும் நினைப்பாங்கங்கிறாரு ரவி. மாப்பிள, நீங்களும் என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சுதா சொல்ல, அங்கிள் ரவிக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. தனியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா அவனுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதனாலதான் நானே ஓனா ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க விஜயா. ஸ்ருதி விஷயத்த சொன்ன உடனேயே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு அவர் இந்த செக்க கொடுத்து விட்டாரு. இத உங்க கையால வாங்கி அவங்க கிட்ட கொடுங்க சம்மந்தி அப்படின்னு சுதா சொல்ல, ஏங்க அவங்க நம்ம பிள்ளைக்கு நல்லது தானேங்க சொல்றாங்க. தனியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா அவங்க வாழ்க்கைக்கு தானே நல்லது. அத வாங்கிக்கலாங்க அப்படின்னு விஜயா பேராச கண்கள்ல மின்ன சொல்ல, விஜயா நாமளா தொழில் ஆரம்பிக்க போறது ரவியும் ஸ்ருதியும் தானேன்னு அவர் கேட்க, ஆமாங்கிறாங்க விஜயா. அவங்களே வாங்கிக்க சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. ரவி, உனக்கு விருப்பம் இருந்தா நீ வாங்கிக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, டேய் வாங்கடாங்கிற மாதிரி விஜயா பாத்துட்டு இருக்காங்க. வாங்கிக்கோங்க மாப்பிள்ள, இது வெறும் அட்வான்ஸ் தான். இடமெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தேவைப்படுதோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சுதா சொல்ல, ரவி பேசாம முகத்தை திருப்பிக்கிறாரு. சொந்தமா ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்களா? அப்ப ஸ்ருதிக்கு தான் இங்க மரியாதை இருக்கும். இந்த ஆன்ட்டி இன்னும் ஓவரா பண்ணுவாங்களே அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன இப்படியே நின்னுட்டு இருக்கா இவன்னு யோசிக்கிற விஜயா, ரவி இப்படி வா அப்படின்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வந்து, என்னடா யோசிக்கிற? சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது தானே உன்னோட ஆசை. அப்புறம் என்னடா வாங்கிக்க. அவங்க கிட்ட நீ கேட்காமலே இவ்வளவு செய்யறாங்க.
அதுதான் அவங்க பெருந்தன்மை. அவங்க மத்தவங்கள மாதிரி ஒண்ணும் இல்லாதவங்க இல்ல. செய்யறேன்னு சொன்னா செய்வாங்க. சில பேரு கோடி கோடியா இருக்குன்னு சொல்லி நம்மள ஏமாத்துனவங்க மாதிரி இல்ல. அப்படின்னு ஜாடையா ரோகிணிய திட்ட, ரோகிணி டக்குன்னு மனசு சங்கடப்பட்டு தலைய குனிஞ்சுக்கிறாங்க. "நீ வாடா வந்து வாங்கிக்க. வாடா வா" அப்படின்னு ரவிய கைப்பிடிய இழுத்துட்டு வர்றாங்க விஜயா. "இதோ பாருங்க மாப்ள, இத ஸ்ருதிக்காக பண்ணல. உங்களுக்காக தான் பண்றோம். நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளா வரணும். அதான் எங்களுக்கு சந்தோஷம். வாங்கிக்கங்க. வாங்கிக்கங்க மாப்ள. ஸ்ருதி வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்ல ரவி, இந்த டைம விட்டா அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அவ்வளவுதான். நீ வாங்கிக்கோ அப்படின்னு ரவியோட கைய பிடிக்க, ரவியோட கைய வேண்டா வெறுப்பா நீட்டி வாங்கிக்கிறாரு. ஸ்ருதி தேங்க்ஸ்மான்னு சொல்ல, ஏய் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும். என்ன தேவைப்பட்டாலும் எங்கள கேளுங்க. எங்களுக்கு வாரிசுன்னு சொல்றதுக்கு இருக்கிறதுக்கு நீயும் மாப்பிள்ளையும் தானே. நல்லபடியா ஆரம்பிச்சு முன்னேறி வாங்க அப்படின்னு சுதா வாழ்த்திக்கிட்டு இருக்க. முத்துவும் மீனாவும் கொஞ்சம் இறுக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. விஜயா உடனே பரபரப்பா, ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. கண்டிப்பா என் பையன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னு அவங்க கைய புடிச்சுக்கிட்டு சொல்ல, நல்லது தானே சம்மந்தி. அப்ப நான் வரேன். ஸ்ருதி நான் வரேன். வரேன் மாப்ள. வரேன் சம்மந்தி. அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏங்க, ரவிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு அவரு முகத்த பார்த்தாவே தெரியுதுன்னு மீனா சொல்ல, அது அவன் தானே சொல்லணும். அமைதியா தானே நிக்கிறாங்கிறாரு முத்து. சுதாவை வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளர வர்ற விஜயா, ரவி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளை கொண்டு வந்திருக்க. ஒரு பையனுக்கு மாமனார் மாமியார் இப்படிதான் அமையணும். நம்ம குடும்பத்திலேயே உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் இப்படி அமைஞ்சிருக்கு. மத்ததுங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்னு பூக்கடை, இன்னொன்னு சாக்கடை அப்படின்னு விஜயா சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டு இருக்க. வாய மூடுனியா விஜயா? என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு அண்ணாமலை கத்திக்கிட்டே வர, ஏன் உண்மை தானே சொல்றேன் அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன உண்மையை சொல்ற நீ அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சம்மந்திங்கிற பேர்ல வாச்சதெல்லாம் பாருங்க. ஒருத்தியோட அப்பா தானா ட்ரெயின் மேல போய் மோதினாரு. இல்ல ட்ரெயின் தானா வந்து மோதிச்சான்னு தெரியல. இன்னொருத்தியோட அப்பா எப்ப போய் சேர்ந்தாருன்னே தெரியல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டி நீங்க அப்படின்னு ரோஹிணி ஏதோ கோவமா சொல்ல வர, ஏய் நீ பேசாத. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு அப்படின்னு ரோஹிணிய விஜயா அடக்கிடுறாங்க. ஆன்ட்டி நீங்க ரொம்ப ஃபன்னின்னு சொல்லி ஸ்ருதி சிரிக்க, என்னது பண்ணியான்னு கேட்டுட்டு வர்றாரு முத்து. இல்ல இல்ல ரொம்ப ஃபன்னியா இருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். சம்பந்தமே இல்லாம எதையோ கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இல்லம்மா உன் அம்மா ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னேன் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஆமாமா ரொம்ப நல்லவங்க தான். அப்பா இவ்வளவு நாளா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கரெக்டான நேரமா பார்த்து ஒரு செக்கப் போட்டு வலைய வீசிட்டு போயிருக்காங்க. இந்த வலையில என்னெல்லாம் மாட்ட போகுதோ அப்படின்னு முத்து சொல்ல, பாத்தீங்களா எப்படி பொறாமையில பேசுறான்னு. ஆமா இருக்கதானே செய்யும். இவன் மாமியார் வீடு ஒண்ணும் இல்லாததுங்க. அங்க இருந்து எதுவுமே வராது. அதனாலதான் இப்படியெல்லாம் பேசுறான். பிச்சைக்கார குடும்பம் தானேன்னு விஜயா பேச, அத்தை நாங்க ஒண்ணும் பிச்சைக்கார குடும்பம்லாம் இல்ல. நாங்க உழைச்சு சாப்பிடுறவங்க. எங்க வீட்ல இருக்கறத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து குடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்க வீடு சின்னதா இருந்தாலும் வர்றவங்கள சாப்பிட வச்சுதான் எங்க அப்பா அனுப்புவாரு. இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. இங்க வந்து எத்தனை பேருக்கு நீங்க சாப்பாடு போட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனாவும் பதிலுக்கு கத்தி விட்டுறாங்க. ஆமா இவ பெரிய வள்ளல் பரம்பரை அப்படின்னு விஜயா கத்த ஆரம்பிக்க, வாய் மூடு. உன் பேச்சு வர வர ரொம்ப அருவருப்பா போயிட்டு இருக்கு. என்ன வார்த்தை பேசுற நீ? மீனா சொல்ற மாதிரி வர்றவங்க 4 பேருக்கு சோறு போடுறதுதான் நல்ல வீடு. பணங்காசு மட்டும் இருக்கிறது நல்ல வீடு கிடையாது. இந்த மாதிரி பேசாதன்னு 1000 தடவை உனக்கு சொல்லியாச்சு. முதல்ல எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு அப்படின்னு அண்ணாமலை செம்மையா கத்துறாரு. அப்பா அம்மா பேசல, இந்த செக்கு பேசுது. பேசட்டும். இது வெறும் பேப்பர் தான்னு தெரியற காலம் வரும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆன்ட்டி எங்க அம்மா எங்களுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு நீங்க மத்த யாரையும் இப்படி தப்பா பேசாதீங்க. நான் இதையும் ஒரு கடனா தான் வாங்கியிருக்கேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சம்பாதிச்ச உடனே இதை நாங்க கொடுத்துடுவோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, இது ஒரு பைத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜயா அங்க இருந்து போயிடுறாங்க. ரவி உங்க 2 பேருக்கும் தான் சொல்றேன். எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கே தெரியும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிட, ரவி உன் மாமியார் என்ன யோசிச்சுட்டு இங்க வந்துகிட்டு இருந்தாங்களோ அது இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றத மனசுல வச்சுக்கோ. நம்ம உழைப்புல கடைசி வரைக்கும் நாம இருந்தாதான் நமக்கு மரியாதை. அடுத்தவங்க காசுல இருந்தா அவங்களுக்கு கும்பிடு தான் போடணும் பாத்துக்க அப்படிங்கிற முத்து போயிட்டு வர மீனான்னு கிளம்பிடுறாரு. என்ன மீனா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு ஸ்ருதி கேட்க, ஏங்க
உங்களுக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். வாழ்த்துக்கள் அப்படின்னு மீனாவும் அங்கிருந்து போயிட, என்ன நாம சரியா பண்றோமா இல்லையான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸ்ருதி. டேய் ரவி, அவங்க கிடக்குறாங்க விடு. நீ இதெல்லாம் யோசிக்காத. சீக்கிரமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிற வழிய பாரு அப்படின்னு விஜயா வந்து ரவிய சமாதானம் பண்ணிட்டு போக, குழம்பி நிக்கிற ஸ்ருதிய பாத்துக்கிட்டு இருக்காரு ரவி. மீனா ஒரு பூக்கார அக்கா கடையில நிக்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் நிக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு மீனா கோவப்படுற? இது நல்ல விஷயம் தானே. சீதாவுக்கு எப்ப கல்யாணம்னு சொல்லு, நாங்க எல்லாரும் வந்து எல்லா வேலையும் எடுத்து செய்யறோம் அப்படின்னு ஒரு அக்கா சொல்ல, அக்கா என்னக்கா நீங்க இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கு மட்டும் என்ன சீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா என்ன? ஆனா என் வீட்டுக்காரருக்கும் சீதா லவ் பண்றவருக்கும் நான் பிரச்சனையா இருக்கேங்கிறாங்க மீனா. அத தூக்கி போடு மீனா. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான் எல்லாத்துக்கும் முறைச்சுக்கிட்டே இருப்பாங்க. முத்து அண்ணனுக்கு மூக்கு மேல கோவம் வரும். சொல்லவா வேணுங்கிறாங்க அமுதாக்கா. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது சீதாவை லவ் பண்றவரு நல்லவர் தான் போல இருக்கு. அதுவும் இல்லாம நல்லா சம்பாதிக்கிறாரு. கவர்மெண்ட் வேலை வேற. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இப்படி ஒரு இடம் அமையறது ரொம்ப கஷ்டம். சீதாவை லவ் பண்றவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடு அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்ல, அதுதான்க்கா எனக்கும் ஆசை. ஆனா அவருதான் அந்த போலீஸ்க்கு சீதாவை கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறாரே அப்படின்னு மீனா சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல மீனா. சீதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், சீதா புருஷனும் முத்து தம்பியும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுவாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் கோவமா இருக்க முடியும்? இப்ப இருக்க பகையெல்லாம் மறந்துட்டு அவங்க தான் ஒன்னா சேர்ந்து சுத்த போறாங்க. சகலை ஆயிடுவாங்க. இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தானே அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. ஆனா என் புருஷன் தான் ரொம்ப புடிவாதமா இருக்காரு. அந்த போலீஸ்காரரு எப்ப பார்த்தாலும் என் புருஷன்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாருல்ல, அத இவரு மனசுல வச்சுக்காருங்கிறாங்க மீனா. அதெல்லாம் பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. முன்னாடி யாருன்னு தெரியாததுனால வம்பு வந்துச்சு. சொந்தக்காரர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த போலீஸ்காரர் பிரச்சனையா பண்ண போறாரு. இந்த பாரு மீனா, சீதாவுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இத உன் புருஷன்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்த பாரு அப்படின்னு இன்னொரு அக்கா சொல்றாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன்க்கா. அவரு இப்ப என்னை ஏதோ எதிரி மாதிரி பாக்குறாரு. இத பத்தி பேசினாலே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழறாரு. சீதாவுக்கு வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு சுத்திட்டு இருக்காருங்கிறாங்க மீனா. முத்து அண்ணன் நல்லவரு தான். என்ன கோபம் வந்தாதான் யாராலையும் அடக்க முடியாது. அண்ணன் கிட்ட எடுக்க சொன்னா புரிஞ்சுக்குவாரு. நீ ஒண்ணு செய்யு, பேசாம உன் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி பாரேன் அப்படின்னு கரெக்டான ஐடியா குடுக்கறாங்க அமுதா அக்கா. மாமா கிட்டயா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா மீனா, உங்க மாமனார் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா பேசுவார்னு தானே சொல்லுவ. அவரு நல்ல மனுஷன். அவர் தானே உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போனது. அவர்கிட்ட சொல்லு, அவரு முத்துகிட்ட பேசுவாரு அப்படின்னு இன்னொரு அக்காவும் சொல்ல, மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா மீனா, உன் மாமனார் சொன்னாதான் உன் வீட்டுக்காரர் கேப்பாருல்ல அப்படின்னு இன்னொருத்தவங்களும் சொல்ல, இல்லக்கா அதெல்லாம் சரியா வராது. என் மாமனார் கிட்ட போய் சொன்னேன்னு வைங்களேன், அது என் புருஷனை இன்னும் கோவமாக்கிடும். சுத்தமா என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுவாருங்கிறாங்க மீனா. ஓ, அப்படி வேற இருக்கோ அப்படின்னு ஒரு அக்கா கேட்க, ஆமாங்கா, அது மட்டும் இல்ல, என் மாமனார் கிட்ட விஷயத்த சொன்னா என் மாமியாருக்கும் தெரிய வரும். என் மாமியாருக்கு என் குடும்பத்துல ஏதாவது நல்லது நடந்தாலோ இல்ல என் குடும்பத்துக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி பேசினாலோ அவங்களுக்கு ஆகாது. அவங்க ஏதாவது சொல்லி இருக்கிற பிரச்சனைய பெருசு பண்ணி விட்டுடுவாங்க. அதனால நான் இப்ப போய் என் மாமனார் கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நானே எப்படியாவது போராடி அவரை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, மீனா நீ சொன்னீனா நாங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பி வர்றோம். முத்தண்ணன் கிட்ட பேசுறோம். முத்தண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன். எங்களை எங்க பார்த்தாலும் நல்லா பேசும். டிஃபன்லாம் வாங்கி தருங்கிறாங்க அமுதாக்கா. அக்கா அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா இந்த விஷயத்துக்கு தான் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. மாமா கிட்ட சொன்னா எப்படி பிரச்சனை வருமோ அதே மாதிரி நீங்கெல்லாம் வந்து சொன்னாலோ நானே உங்களெல்லாம் தூண்டி விட்டு கூட்டிட்டு வந்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் பாக்குறேன். கொஞ்சம் ஆற போடலாங்கிறாங்க மீனா. ஆனா மீனா, இந்த மாப்பிள்ளைய மட்டும் விட்டுறாத. சீதாவுக்கு நல்ல இடம். முத்து கூட பாரு கார் டிரைவர் தான். நிரந்தர வருமானம் கிடையாது அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிட்டு இருக்க மீனாவுக்கு கோவம் வந்துருது. அக்கா, இப்ப சீதா கல்யாணத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். என் புருஷனை பத்தி பேசல. என் புருஷன் நல்லா தான் சம்பாதிக்கிறாரு. என்ன நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னு மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்னக்கா நீ முத்துவ பத்தி சொன்னா மீனாவுக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியாதா? பாரு, தங்கச்சி கல்யாணத்துக்கு அவரு பிரச்சனை பண்ணினாலும் புருஷனை பத்தி சொன்ன உடனே எப்படி கோவம் வருது பாரு அப்படின்னு இன்னொரு அக்கா பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. இதோ பாரு மீனா, அண்ணன் நல்ல ஆளுதான். அவர்கிட்ட பேசி அவரை வழிக்கு கொண்டு வர வழிய பாரு. சீதாவுக்கு கடவுளா பார்த்து நல்ல வரன் அமைச்சிருக்காரு. நீயும் உன் அம்மாவும் கோவில்ல பூ கட்டி வித்தீங்கல்ல, அந்த புண்ணியம் தான் பாத்துக்கோங்கிறாங்க அமுதா அக்கா.
முத்து கார் ஷெட்ல ஒரு சிமெண்ட் பெஞ்சில உட்கார்ந்திருக்க. செல்வம், கார்த்தி ஒரு பக்கம் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவோட மொபைல் ரிங் ஆக, ஹலோ சார். இல்லைங்க சார், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்ல. என்னென்னமோ யோசனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதோட கார் ஓட்டுறது கஷ்டங்க சார். தப்பா நினைச்சுக்காம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேற கார் பாத்துக்கங்க சார். நான் நாளைக்கு வந்துடுறேங்க சார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போனை வைக்க, டேய் ஏன்டா சவாரி வேண்டாங்கிற? எதுவும் புக் ஆகலன்னா கூட ரெகுலர் ஆளுங்கள்ட்ட போனை போட்டு ஏதாவது வேலை இருக்கான்னு கேப்ப. இப்ப போமாட்டேங்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு செல்வம் வந்து கேட்க, கூடவே கார்த்தி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிக்கிறாங்க. கடுப்பா இருக்குடா. இந்த கல்யாணங்கிறது சங்கிலி கட்டின மாதிரி செயல் மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் உண்மைன்னு இப்பதான்டா புரியுது அப்படின்னு முத்து கடுப்படிக்க, டேய் என்னடா சொல்ற அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. கல்யாணம் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த பொறுப்பும் கிடையாது, நாம பாட்டுக்கு ஃப்ரீயா இருந்தோம். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைய தலையில கட்டணும்னு வைங்களேன், முதல்ல அவனுக்கு கல்யாணத்தை தான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா நீ ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற, இன்னொரு நாள் இப்படி சொல்ற, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வெறுப்பா பேசுறேங்கிறாரு செல்வம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா, ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் பிரச்சனையை சொல்ல முடியும். சொந்தக்காரங்க கிட்ட சொன்னா, ஐயோ இவனுக்கு பிரச்சனை வருதுன்னு ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. நண்பர்கள் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வை சொல்லுவாங்க அப்படின்னு முத்து தத்துவத்தை சொல்லிட்டு இருக்க. முதல்ல விஷயத்த என்னன்னு சொல்லுங்கிறாரு செல்வம். சீக்கா இருக்கல்லடான்னு முத்து சொல்ல, ஆமா உன் ஒய்ஃபோட தங்கச்சி தானேங்கிறாரு செல்வம். ஆமா, அவ ஒருத்தனை லவ் பண்றாடா அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு செல்வம் கேட்க, அது எப்படிடா இந்த லவ் மட்டும் தானா வந்துடுது? இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சீதா சொல்றா. சீதா ஆசைப்படுற மாதிரி அந்த பையனையே கல்யாணம் பண்ணி வைங்கன்னு மீனா சொல்றா அப்படின்னு முத்து சொல்ல, சரி கல்யாணத்தை பண்ணி வைங்கிறாரு செல்வம். டேய் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு முத்து சொல்ல, டேய் என்னடா இப்படி சொல்ற, நீ தான் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றவனாச்சே அப்படின்னு செல்வம் கேட்க, லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணலாம்டா, ஆனா இங்க பிரச்சனையே அவ யார லவ் பண்றாங்கிறதுல தான் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் என்னடா சொல்ற, ஏன் பையன் நல்ல பையன் இல்லையாங்கிறாரு செல்வம். ஏய் நல்ல பையனா இருந்தா நான் ஏன்டா வேணான்னு சொல்ல போறேன், அவன் யார் தெரியுமா, தெரிஞ்சா நீயே வேணான்னு தான் சொல்லுவ அப்படின்னு முத்து சொல்ல, யாருங்கிறாரு செல்வம். அந்த ஆள் தான்டா போலீஸு, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாப்லையே அந்த அருண், அந்த ஆள் தான் அப்படின்னு முத்து சொல்ல, செல்வம் மட்டுமில்ல எல்லாருமே அதிர்ச்சியாயி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த ஆளா, டேய் அவன் ஏடா கூடம் புடிச்சவனாச்சேடாங்கிறாரு செல்வம். பாத்தியா உனக்கே தெரியுதுல்ல அப்படின்னு முத்து கேட்க, என்னடா இது சுத்தி முத்தி அவன் உனக்கே சகலையா வர்றாங்கிறாரு செல்வம். டேய் அந்த ஆள் அப்படிலாம் சொல்லாத, சீதாவுக்கு என்ன ஆனாலும் நான் அந்த ஆளை கட்டி வைக்க ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அதான் அந்த பொண்ணை லவ் பண்ணுதேடா, யோசிச்சு பார்த்தா அவன் அரசாங்க வேலை தானே அப்படின்னு செல்வம் சொல்ல, டேய் அரசாங்க வேலைன்னா உடனே பொண்ணை தூக்கி கொடுத்துடணுமா, என்ன வேலைங்கிறது முக்கியம் இல்லடா, அந்த ஆளோட கேரக்டர் எப்படி அதான் முக்கியம். ஏன் அரசாங்க வேலையில இல்லாதவன் பொண்டாட்டிய நல்லபடியா வச்சு பாத்துக்க மாட்டானா, நீயும் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, டேய் அது இல்லடா, அருணுக்கு சீதாவை கட்டி வச்சா நமக்கும் நல்லது தானேங்கிறாரு செல்வம். என்ன நல்லதுன்னு முத்து கேட்க, ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டிட்டு போலாம், சரக்கு அடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போலாம், போலீஸ் புடிச்ச அவன் பேரை சொல்லி தப்பிச்சு போயிடலாமேடா அப்படின்னு செல்வம் ஜாலியா சொல்லிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்க, டேய் அடிங்க அப்படின்னு ஒரே பாய்ச்சலா முத்து பாய, டேய் டேய் சும்மாதாண்டா அப்படின்னு செல்வம் குடிஞ்சு தப்பிச்சு ஓட, டேய் டேய் நில்லுடா டேய் அப்படின்னு முத்து பின்னாடியே துரத்திட்டு போய் செல்வத்தை புடிச்சு அப்படியே போட்டேன்னு வையேன், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஒரு காரணமாடா, அந்த ஆள் எப்படிப்பட்டவன் உனக்கே தெரியும் இல்லடா, என் காரை புடிச்சு வச்சுட்டு என் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் லைசன்ஸ கேன்சல் பண்ணான்டா அந்த ஆளு, ரொம்ப கொடூர புத்தி இருக்க வேண்டாவன், அந்த ஆளை போய் சீதாவுக்கு கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு முத்து கத்திட்டு இருக்க. தலையெல்லாம் சரி பண்ணிக்கிற செல்வம், டேய் நீ வீடியோ எடுத்து போட்டு அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ண வச்ச, அதுக்கு பதிலுக்கு பதிலா தான் அந்த ஆள் இப்படி பண்றான், ஒரே குடும்பமாயிட்ட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்டா, போலீஸ் வேலைங்கிற கெத்து, கை நிறைய சம்பளம், ரிட்டையர்ட் ஆனா கூட பென்ஷன் வரும்டா, டென்ஷன் இல்லாம வாழலாம் அப்படின்னு செல்வம் அடுக்கிக்கிட்டு இருக்க. டேய் அதுவாடா முக்கியம், ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே கேரக்டர் தான்டா முக்கியம், அது சரியா இருக்கணும்ல அப்படின்னு முத்து செல்வத்தை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நாளைய ப்ரோமோல முத்து ஒரு டேர்னிங்ல இருந்து கார்ல வெளியே வர, சரியா நேர் எதிர்ல போய் அருண் பைக்ல நிக்கிறாரு. ஹார்ன் அடிச்சு தானே வர்றேன், நின்னு வர தெரியாது அப்படின்னு அருண் கேட்க, ஏய் கார் வர்றத பார்த்து நீ நின்னு வர வேண்டியது தானே அப்படிங்கிற முத்து, பின்னாடி போங்கிறாரு. நான் தான் முதல்ல வந்தேன், நீ பின்னாடி போ
அப்படிங்கிற அருண் ஹெல்மெட்ட கழட்டிட்டு நகர மாட்டேன்ற மாதிரி நிக்க, முத்து ஸ்டீரிங்ல இருந்து கையெடுத்துட்டு நானும் நகர மாட்டேன்ற மாரி நிக்கிறாரு. 2 பேருக்குள்ளயும் சண்டை இப்பதான் சூடு பிடிச்சு பூதாகரமா போக போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.